உங்கள் விஜய். ராம், ஸ்ரீ கணேஷா, அவ்வளோ திமிரா அவனுக்கு? ஆகட்டும், வயித்தெரிச்சலோட அவன் கொடுக்கிற அதிரசம் எனக்கு தேவையில்லை. என்னெல்லாம் அவன் எப்பவும் இன்சல்ட் பண்ணுவான், ஆனா உங்களை கூட அவன் இப்படி பண்ணிட்டானே. பரவாயில்ல ராம், அதையெல்லாம் மறந்துரு. என்னோட இந்த அவதாரம் உனக்காக மட்டும்தான். மத்தவங்க கவலை எனக்கு இல்ல. நான் உன் ஃப்ரெண்டு. உன்கிட்ட மட்டும்தான் நான் என்னோட உரிமைய காட்ட போறேன். பிள்ளையாரப்பா, இன்னைக்கே உன்னோட பரீட்சை மார்க் வரப்போதில்ல? ஆமா. என்ன பயமா இருக்கா? ஆமா ஸ்ரீ கணேஷா, இன்னைக்கு டீச்சர் ஆன்சர் பேப்பரோட வருவாங்க. போன தடவை எனக்கு கிடைச்சது 50க்கு 5. இந்த தடவை அது கூட கிடைக்காது. பிள்ளையாரப்பா, இந்த தடவை எனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்குமா, இல்ல இந்த தடவையே நான் தோத்து போயிடுவேனா? ராம், உனக்கு என்னாச்சுடா? ஏன் தனியா இங்க நின்னு புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பூஜா, நான் பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையாரா? ஆமா, எக்ஸாம் ரிசல்ட் இன்னைக்கு வரப்போகுதுல்ல. ஓ சரிதான். உன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீ தனியா புலம்புறதுல எந்த அதிசயமும் இல்ல. நான் தனியா புலம்பல பூஜா, என் பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பிள்ளையார்கிட்டயா? ஆனா இங்க எந்த பிள்ளையாரும் இல்லையே. என்ன பூஜா, உன் முன்னாடியே பிள்ளையார் உக்காந்துருக்காரு, உன் கண்ணுக்கு அவர் தெரியலன்னு சொல்றியே. நம்ம சுப்பிரமணி மாதிரி நீயும் என் பிள்ளையார தேவையில்லாம அவமானப்படுத்துற பூஜா. என்னடா போவட்டும் பாவோன்னு விட்டா பிள்ளையாரோட பேரை சொல்லி என்ன அவமானப்படுத்துறியா? நீ யாரா? பிள்ளையாரோட பிராண்ட் அம்பாசடரா? என்னடா பாக்குற? என் கையால நீ அடி வாங்காம போக மாட்டியா? நீ என் பிள்ளையார ஏமாத்திட்ட. நீ ஏன்டா இப்படி ஏமாத்துற? யார் ஏமாத்துனது? ராம், நீ வாடா. பாஸ் வாங்க பாஸ், நீங்க வந்து உட்காருங்க வாங்க. யார தள்ளி விட்டது? யாரா யாரா என்ன தள்ளினது? டேய், நீ பாத்தியா? நீ பாத்தியா? இல்ல பாஸ். என்ன யார தள்ளினது? யாராது யாராது யாரன்னு தள்ளி விட்டது? டேய் சொல்லுங்கடா, நீயே தள்ளி விட்ட? நான் இல்ல. அப்ப யாரன்னு தள்ளி விட்டது? நான் இல்ல. டேய் சொல்லுங்கடா, யாரன்னு தள்ளினது? சைலன்ஸ். என்ன கலாட்டா இங்க? நான் வர வரைக்கும் அமைதியா இருக்க முடியாதா உங்களால? கிளாஸ் 2 பண்றீங்க. இல்ல டீச்சர், இங்க ஒண்ணுமே நடக்கல. நோ, உன்னை நான் நம்ப மாட்டேன். உன்னை எனக்கு நல்லா தெரியும் மணி. மணி என்ன சொல்றது உண்மை டீச்சர். இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆஹா, உண்மையே பேசுற சத்தியமான்ல நீ. ஐ நோ, எனக்கு தெரியும். இங்க என்னவோ நடந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். கமான் பூஜா, டெல் மீ, இங்க என்ன நடந்தது? சொல்லு. டீச்சர், அது வந்து ஏதாவது வாய் திறந்து. உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. தைரியமா சொல்லு.
ராம், நீ சொல்லு. சுப்பிரமணி எங்களை தள்ளிவிட பார்த்தான் டீச்சர். ஓஹோ, சுப்பிரமணியா? இல்ல டீச்சர், நான் யாரையும் ஒண்ணுமே பண்ணல. இவன் போய் சொல்றா மிஸ். சுப்பிரமணி தான் என்ன கீழே தள்ளி விட்டான். இங்க பாருங்க, என் கையில இருந்து ரத்தம் வருது. என்ன? நான் தள்ளி விட்டேனா? என்னையும் மணிதா மிஸ் தள்ளி விட்டா. இதை நான் பண்ணவே இல்லையே. ஓஹோ, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? இல்ல மிஸ், இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் யாரையும் ஒண்ணுமே பண்ணல. என்ன யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா மிஸ், மணி என்ன சொல்றதுதான் உண்மை. போய் சொல்றியா? கை நீட்டு. ம். ஆ ஆ ஆ மணி, கை நீட்டு. நல்ல நீட்டு. ம். இது வெறும் சாம்பிள் தான். கிளாஸ்ல ஒழுங்கா மரியாதையா பிஹேவ் பண்ணணும். புரியுதா? இல்லனா சரி மிஸ். சாரி மிஸ். சிட் டவுன். இனி உங்க மந்த்லி டெஸ்டோட ரிசல்ட். பிள்ளையாரப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தடவையும் நம்ம ஆரம்பிக்க போறது ராமோட மார்க்ஸோட தான். ராம், யூ ஸ்டாண்ட் அப். ராம், ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் யூ. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உன்கிட்ட மட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அன்னைக்கு பிரின்சிபல் மேடம் கிட்ட உனக்காக நான் எவ்வளோ ஃபைட் பண்ணேன். ஆனா அவங்க முன்னாடி என்னை தலகுனிய வச்சிட்டியடா. உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சு. ராம், இனியும் பெர்ஃபார்மன்ஸ்ல சேஞ்ச் வரும்னு எனக்கு தோணல. இந்தா உன் பேப்பரை வாங்கிக்கோ. வீட்டுக்கு போய் லேமினேட் பண்ணி வை. வாங்கிக்கோ. உன் மார்க் நீ பார்க்க வேண்டாம், வாங்கிக்கோ. உன் மார்க் எவ்வளோன்னு பாத்தியா? தேங்க்யூ டீச்சர். இப்படி சிரிக்காதுல என்ன இருக்கு? குடு. ஃபுல் மார்க்கா? எப்படி? ஆச்சரியமா இருக்கே. நான் 5 மார்க் தான் நினைச்சேன். இதுல எப்படி ஃபுல் மார்க் வந்தது? ராமோட மார்க் என்னன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும் டீச்சர். அவனுக்கும் என் தலை மாதிரி சைஃபர் தானே? இல்லடா மக்கு, உன் மார்க் தான் உன் தலை மாதிரி சைஃபரா வந்திருக்கு. ராம்க்கு ஃபுல் மார்க்ஸ். Sit down. Ram has got 50 out of 50. Give him a big hand.
வண்டியை நிறுத்து ராம். பிள்ளையாரே போறீங்களா? நீதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டியே, இனியும் என்னோட தேவை உனக்கு இருக்கா என்ன? நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீங்க இல்லனா இந்த ராம் இல்ல. நான் இப்ப உன் கூட இருந்தா அது உனக்கு சரியா இருக்காது ராம். ஏன்? உன் வீட்ல உங்க அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காரு ராம். அதுக்கு என்ன? அவரை பார்க்கும்போது உனக்கே புரியும். பிள்ளையார் போயிட்டாரா? அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரமா போயிட்டாரு? ஒருவேளை அப்பா இங்க இருக்கிறதுனாலயோ? அப்பா ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்தாரு? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ராம், ராம், ஆண்டவா, நான் இப்ப என்ன செய்வேன்? ஃபுல் மார்க் வாங்கியிருக்கோம்ல, இத காட்டி இன்னைக்கு தப்பிச்சிடலாம். ஏய் வாடா இங்க. என்னது இது? மார்க்கு. ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன்பா. அதுக்காக ஃபுல் மார்க் வாங்கிட்டேன்னு பழக்கடையில பூந்து பழம் திருடலாமா? சொல்லு, எதுக்காக ராம் நீ பழத்தை திருடின? நான் திருடலையாப்பா. திருடலையா? பழம் திருடினது மட்டும் நான் இல்ல. அந்த கடைக்காரன் சொல்றது பொய்யா? இல்லப்பா. ஆனா என்னடா ஆனா? பழம் திருடினது மட்டும் நான் இல்ல. பழக்கடைக்காரன் சொன்னது உண்மையா இருந்தா பழத்தை திருடினவன் நீதானே? இல்லப்பா, பழத்தை நான் திருடல. பிள்ளையார் தான் எடுத்தாரு. யாரு? பிள்ளையாரா? ஆமா, பிள்ளையாரு தான். அவர் தான்ப்பா பழத்தை எடுத்தாரு. எந்த பிள்ளையாரு? அதான் சாமி, கடவுள், சிவபெருமானோட சன், பார்வதி தேவியோட சன்பா. பழத்தை திருடித்தீங்க. பிள்ளையாரு இந்த ஊருக்கு வந்தாரா? ஆமாப்பா. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா பழத்தை நீதான் திருடினன்னு அந்த கடைக்காரன் ஏன் சொன்னா? அவர் பிள்ளையார பார்க்கலையே. பார்க்கலையா? அப்போ நீ பிள்ளையார பார்த்த? பார்த்தேன்பா. பிள்ளையார என்னால மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படியா? அந்த ஒரு சக்தி உனக்கு எப்படி கிடைச்சது? பூசாரி கிட்ட இருந்து நான் வாங்கின தாயத்தை கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிள்ளையாரோட blessing கிடைச்சது. ஓ, அப்படியா? எங்க காட்டு பார்க்கலாம். பிள்ளையார வர வைக்கிற அந்த தாயத்தை நானும் கொஞ்சம் பார்க்கறேன். அது வந்து அந்த தாயத்து
அந்த தாயத்து எங்க? அந்த தாயத்து மிஸ் ஆயிடுச்சுப்பா. மிஸ் ஆயிடுச்சா? ஆமா. அது கோல்டு தானே? காசு கொடுக்காம வாங்கின தாயத்து தொலைஞ்சு போச்சுன்னு அவ்வளவு ஈஸியா சொல்றல நீ. சொல்லு, அந்த தாயத்தை நீ எங்கடா தொலைச்ச? தெரியல. தெரியலையா? இல்லப்பா, தெரியல. நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு ஞாபகம் இல்லப்பா. இத பாத்தியா? இது என்னன்னு தெரியுமா? தெரியும். இல்ல, இது என்னன்னு உனக்கு சரியா தெரியாது. இன்னும் கரெக்டா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த தாயத்தை கண்டுபிடிச்சு நீ என்கிட்ட கொடுக்கிற இதோட பவர் என்னன்னு உனக்கு நான் புரிய வைப்பேன். ஜாக்கிரதை. பிள்ளையாரே, என்ன நீங்க கைவிட்டுட்டீங்கள? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிள்ளையாரப்பா, என் அப்பா சொன்னத நீங்களும் கேட்டிருப்பீங்களே. அந்த தாயத்து எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா அவ்வளவுதான், என்ன அவரு கொன்னுடுவாரு. பிள்ளையாரப்பா, காப்பாத்துப்பா. இல்ல ராம், அவர் உன்னோட அப்பா. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தன்னோட ஒரே பையனை கொல்ல எந்த ஒரு அப்பாவாலையும் முடியாது. பிள்ளையாரப்பா, இங்க நடந்ததெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்களே. இந்த 14 உலகங்களுக்கும் என் பார்வையில படாம ஒண்ணுமே நடக்கிறது இல்ல ராம். அப்படின்னா என் தங்க தாயத்து எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு என் தாயத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க கூடாதா? ராம், நீ தொலைத்து விட்ட அந்த விநாயக எந்திரத்தை நான் தான் இந்த உலகத்தில் இருந்து மறைத்து விட்டேன். மறைச்சிட்டீங்களா? ஆமாம், இனி உனக்கு அந்த விநாயக எந்திரம் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அந்த தாயத்தை மறைச்ச உங்களால அது எனக்காக கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமே. இல்ல ராம், அந்த ஆண்டவனால கூட சமாளிக்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. இதுவும் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒண்ணுதான் ராம். என்ன பிள்ளையாரப்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா? ஒரு சாதாரண தாயத்து அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் சாதாரண எந்திரம் இல்ல. தெய்வ சக்தி அடைந்த ஒரு அதிசய எந்திரம். அது எனக்கு தெரியும். அந்த தாயத்தோட பவர்னால தானே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது. அந்த நட்பு உனக்கு தொடரணும்னா உனக்கு அந்த விநாயக எந்திரம் கிடைக்க கூடாது. நீ என்ன செய்யணும்னு நீயே ஒரு முடிவுக்கு வா.
இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு அந்த எந்திரம் அவ்வளோ முக்கியமா இருந்தா நான் அதை உனக்கு எடுத்து தரேன். தருவீங்களா? ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அந்த எந்திரம் உன்னோட கைக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால என்ன பார்க்கவே முடியாது. பேசவும் முடியாது. ஒன்னு விநாயக எந்திரம், இல்லனா விநாயகன். இதுல எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. எங்க போயிட்டாரு? புள்ளியாரப்பா, நீங்க போயிட்டீங்களா? என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? போயிட்டீங்களா? புள்ளியாரப்பா, நீங்க எங்க இருக்கீங்க?